வணக்கம். தலைமைந்து புதுமை பரிசில் பரீட்சை 2024 வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றேன். இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்று பேப்பர் கசிந்ததாகவும், அதாவது லீக் ஆகியதாகவும், அதை திரும்ப நடத்தும்படியும் போராட்டங்கள் வலுத்து கொண்டிருக்கின்றது. அப்போ சில வேளைகளில் அந்த பரீட்சை மீள நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இது எப்படியோ அப்படி மீள நடக்குமாக இருந்தால், எங்களுடைய அனுபவத்தின்படி 2006ஆம் ஆண்டில் ஒரு முறை இப்படி, அதாவது வடமாகாணம் கிழக்கு மாகாணத்தில் பரீட்சை நடவாமல் மற்ற இடங்களில் நடந்த போது, இங்கு நடந்த பிற்பாடு அங்கு விசேட பரீட்சைத்தாள் செய்த போது அந்த தாள்களில் பெருமளவிலான கேள்விகள் முதல் வைத்த பரீட்சைத்தாளின் சாயல்ல தான் அதை ஓரளவு மாற்றம் செய்து, கொஞ்சம் மாற்றம் செய்துதான் பரீட்சைத்தாள் இடம்பெற்றது. அப்போ அந்த அனுபவத்தை வைத்து அப்படி ஒரு திரும்ப ஒரு எக்ஸாம் வைப்பார்களா இருந்தால், இப்போ நடந்த பரீட்சைத்தாள், இப்போ 2024 நடந்த முதலாவது பரீட்சைத்தாளின் சாயல்ல, அதாவது கூடியளவு அதோட இணங்கிய கருத்துக்களோடு தான் வினாக்கள் அமையக்கூடிய சாத்தியம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். அது நிச்சயமாக கூற முடியாது. சில வேளை அப்படி எதிர்பார்க்கலாம் என்ற கணிப்பின்படி நாங்கள் அப்படி பரீட்சை நடக்கப் போகுது என்றால், நிச்சயமாக இந்த பரீட்சைத்தாள் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிற பாங்குகளை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பது அப்படி ஒரு பரீட்சை வைத்தால் அதை வெற்றி கொள்வதற்கு ஏதுவாக இருக்கலாம். ஆன முறையில் தான் நான் இப்போ என்னென்றால், இதில் 17க்கு மேற்பட்ட வினாக்களுக்கு தனித்தனியாக விடைகாணும் விளக்கங்கள் வழங்கி போட்டோம். மிகுதிய தேவையில்லை, முதலே விடைகாணும் விளக்கம் வழங்கிட்டேன் என்று அதை விடுவோம் என்று இருந்தனால், இப்போ இந்த போராட்டங்கள் வலுக்கிற கட்டத்தை பார்த்துட்டு தான் இல்லை இதை தனித்தனிய தெளிவாக விடை விளக்கம் கொடுப்பது சில வேளைகளில் பயன்படும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கேள்விகளை நான் முழுவதுமாக மீட்டு உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். ஆனபடியால் நீங்கள் அதனை கூடிய அளவு, இப்போ பரீட்சை நடக்கும் என்று கண்டா மீள நடக்கும் என்றால் கண்டிப்பாக இது ஒருக்கா மீள பார்த்து போகிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அவ்வளவுதான். இருக்கலாம், இருக்கும் என்று நிச்சயப்படுத்தி சொல்லவில்லை. சரி மாணவர்களே, இப்போ 16வது வினா தினமும் விடிய, நான் 15 விளங்கப்படுத்திட்டு 16க்கு வாரேன். என்னடா இந்த 2 வினாக்களுக்கும் இதே காணொலியில் விளக்கம் தரப்போறேன். கீதா 20 ரூபாவுக்கு சில பழைய முத்திரைகளை வாங்கி அதே நாளில் அம்முத்திரைகளை ராணிக்கு 40 ரூபாவுக்கு விற்றாள். அப்ப இந்த செய்கையில என்ன நடக்கின்றென்றால், கீதா 20 ரூபாவுக்கு வாங்கின முத்திரைகளை, எத்தனை முத்திரை என்று தெரியாது, 40 ரூபாவுக்கு விற்பனை செய்திருக்கின்றாள். அப்ப அவள் அதில் அடைந்த லாபம் 20 ரூபாய். அந்த முத்திரை விற்றதால 20 ரூபாய் லாபம் பெற்றிருக்கிறாள். அடுத்த நாள் ராணியிடம் அதே முத்திரைகளை கீதா அம்முத்திரைகள் அனைத்தையும் 60 ரூபாவுக்கு வாங்கி இருக்கிறாள். அப்ப இதிலே அவள் அடைந்த லாபம் 20. அதுக்கு பிறகு அவள் 60 ரூபாவுக்கு அந்த முத்திரைகளை வாங்கி திரும்ப வாங்கினால், அதன் பின்னர் கீதா அம்முத்திரைகளை 50 ரூபாவுக்கு விற்றாள். அப்ப திரும்ப அவளுக்கு கூடிய விலைக்கு விற்க முடியல, 50 ரூபாவுக்கு தான் அதை அவளுக்கோ யாருக்கோ வித்திருக்கிறாள், யாருக்காவது வித்திருக்கலாம். இந்த குடுக்கல் வாங்கல, அப்ப 60 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு வித்த இடத்துல அவளுக்கு நட்டம் தான் 10 ரூபாய் வரும். ஏன் 50 ரூபாய்க்கு லவித்திருக்கிறார் 60 ரூபாய்க்கு வாங்கி. அப்ப இதுல லாபம். இப்ப கேள்வி என்ன, இக்கொடுக்கல் வாங்கலில் கீதாவுக்கு லாபம் ஏற்பட்டதா நஷ்டம் ஏற்பட்டதா என்றால், அதாவது முதல்ல 20 ரூபாய் லாபம் வந்திருக்கு, பிறகு 10 ரூபாய் நட்டம். ஆனாலும் நிர்ணயம் கழித்து விட்டா ஏதோ 10 ரூபாய் லாபம் இருக்குதான். அப்ப லாபம் ஏற்படுகின்றது என்பதுதான் கேள்விக்கான விடை. இதே மாதிரி இனி அடுத்த கேள்வியை பார்த்திருப்போம். தினமும் வெயில் காலத்தில் வானிலை முன்னறிவித்தலுக்கு செவிமடுக்கும் திரு ஸ்ரீபாலா மழை பெய்யும் நாட்களில் மாத்திரம் தமது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்வார். அவர் மழை பெய்யும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் தனது குடியையும் எடுத்துக்கொண்டு செல்வார். அதற்கேற்ப பின்வரும் எக்கூற்று சரியானது. சரியான கூற்றை கண்டுபிடிக்கணும். இந்த வாக்கியங்களை நல்ல வாசித்து கிரகித்திருந்தால் இலகுவாக சொல்லலாம். சரி, முதலாவது விடையை பார்ப்போம். திரு ஸ்ரீபாலா குடியை எடுத்துக்கொண்டு அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் தனது மோட்டார் காரில் செல்கின்றார். இந்த தகவல் பிழை.
ஏனென்றால் அவர் அதாவது சிறிபாலா மழை பெய்யும் நாட்களில் மாத்திரம்தான் மோட்டார் காரில் போறார் என்று சொல்லியிருக்கு. அப்ப குடியெடுத்து கொண்டு செல்லும் அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் மோட்டார் காரில் செல்வது தவறான கருத்து. அவர் கார் எடுத்துக்கொண்டு போனால் கூட கொண்டு போவார் என்று சொல்லி பொழுது கூட கொண்டு போனால் கார் கொண்டு போவார் என்று சொல்லப்படவில்லை. அப்ப அது தவறு. அடுத்த திரு சிறிபால தனது மோட்டார் கார் அலுவலகத்துக்கு செல்லும் சில நாட்களில் குடியெடுத்து கொண்டு செல்லவில்லை என்பதும் தவறு. ஏனென்றால் அவர் கார்ல போனால் கண்டிப்பா கூட கொண்டு போவார் நீங்க சொல்லி இருக்குது. ஏன் மோட்டார் காரில் அலுவலகம் செல்வார், அவர் மழை பெய்யும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் தனது குடியையும் எடுத்துக்கொண்டு போவார். அப்ப முதல்ல சொல்லியிருக்கும் மழை செய்யும் நாட்கள்ல தான் கூட கொண்டு மோட்டார் கார்ல போவார், அந்த மழை பெய்கிற நாள்ல குடியை கொண்டு போவார் என்றால் சிறிபால தனது மோட்டார் கார் அலுவலகத்தை ஒவ்வொரு நாளும் குடியை கொண்டு போவார் என்பதுதான் பொருத்தமான விடையாக இருக்கும். நன்று. அடுத்த வினாக்களுக்கும் விட விளக்கம் தருகின்றேன், அவதானித்து வைத்துக் கொள்ளுங்கள்.